ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆழ்கடத்தல் வழக்கில் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் ஹெச்.டி. ரேவண்ணாவுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளுக்கு செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு. அயோத்தி ராமர் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. வாகன பேரணியின் போது வழிநெடுக உற்சாக வரவேற்பளித்த மக்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வளம் மக்களிடமே வழங்கப்படும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேச்சு. நாடு முழுவதும் 557 மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு. உயிரியல் பாடப்பிரிவு வினாக்கள் எளிதாக இருந்தது என மாணவர்கள் கருத்து. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியீடு. இணையதளங்களில் முடிவுகளை அறிய பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. உதகை கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வோர் திங்கட்கிழமை முதல் இ-பாஸ் பெற வேண்டும். பொதுமக்கள் வந்து செல்ல தடையில்லை என்றும் தமிழக அரசு விளக்கம். ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தால் சென்னையில் வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. கட்டுமான பணியில் ஈடுபட்ட போது பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சோகம். கொடைக்கானல், ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. காயம் காரணமாக IPL தொடரில் இருந்து விலகினார் இலங்கை வீரர் பத்திரானா. இந்தியாவில் இருந்து இலங்கை திரும்ப உள்ளதாக தகவல். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டம். 28 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி. உடலா உயிரா என கேட்டால் என்ன பதில் வருமோ அதுதான் MSVயா கண்ணதாசனா என்ற கேள்விக்கும் பதில். கவிஞர் வைரமுத்து பேட்டி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.